ஆரம்பிக்கலாமா? நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் சார் காஸ் தீட்டா தான் சார் வரணுமா? நான் சொல்லிட்டேன் தீட்டா வரும், அது காஸ் தீட்டா சைன் தீட்டா டேன் தீட்டா வாட் எவர், அது கொடுத்துக்கிற கொஷின் பேப்பர் சுச்சுவேஷனை பொறுத்து. ரைட்டா? கொஷின் பேப்பரில் தீட்டா வச்சு தான் விளையாடுவான். நீ கரெக்டாக வாட்ச் பண்ணலைன்னா தீட்டா வேறு இடத்துல லொக்கேட் பண்ணி கொடுத்துருவான். ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபினிஷன் படி திஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது ஃபோர்ஸ் வெக்டார். எனக்கு தீட்டா அப்படிங்கிறது ஷுட் பி பிட்வீன், சொல்லுப்பா எதுக்கு நடுவில் இருக்கணும்? ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கணும். ஆனால் கொஸ்டின் பேப்பரில் அப்படி கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவன் என்ன பண்ணுவான், இந்த பாக்ஸில் இருந்து ஃபோர்ஸ் வெக்டார் கொடுத்துருப்பான். அப்போ என்ன சார் பண்ணுறது? பயப்படாத, டெஃபினிஷன் ரொம்ப சிம்பிள். ஒர்க் டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்கப்போ எடுக்கக்கூடிய கான்செப்ட். அப்போ எப்படி சார் நான் எடுக்கிறது? கண்ணா லிசன் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, இது இங்கே கொண்டு போகாத, இங்கே கொண்டு போ, இங்கே கொண்டு போ. இது என்னது? எஃப் காஸ் தீட்டா. பட் இது தேவையில்லை, எனக்கு தேவை அவன் இங்கே இருக்கணும். வந்துடும் பாரு, எஃப் காஸ் தீட்டா வந்து 90 டிகிரி சைன் தீட்டா. தீட்டாவை தாண்டி தானே வருது, கன்ஃபார்ம் பண்ணிக்கும். தீட்டாவை தாண்டி இந்த பக்கம் போகக்கூடாது, தீட்டா இந்த பக்கம் இல்லை, தீட்டா தாண்டி இங்கே வரதுனால இந்த இடத்துல வரப்போ அது என்ன ஆகும்? எஃப் சைன் தீட்டா ஆகும். இன் திஸ் சிச்சுவேஷன் work done is nothing but f sin theta into d. sin theta combination புரியுதா? ஸோ ஃபார்முலா தீட்டா இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? சரி சார், இப்படி இல்லாமல் டி சைன் தீட்டா எங்கே வரும்? கணக்காவணி பிளாக் ஆஃப் மாஸ், எனக்கு டி சைன் தீட்டா கான்செப்ட் வேணும். ஃபோர்ஸு இந்த பக்கம், ஃபோர்ஸு இந்த பக்கம், டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் தீட்டா. ஓகேவா? மேக்ஸிமம் அப்படி வராது, ஜென்ரல் எக்ஸாம்பிள்ஸ் வராது, ஏதாவது ஸ்பெஷல் எக்ஸாம்பிள்ஸ் வந்தால் தான் ஆச்சு. இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும். இப்படி தான் கொடுத்தாகணும். அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் முன்னாடி காமன் தான் ரெகுலர் ஃபார்முலா. ஓகே, இப்படி தான் கொடுத்தாகணும். இப்போ என்ன பண்ண, டி எங்கே கொண்டு வா, டின்னு கொண்டு வந்தால் டி காஸ் தீட்டா, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த டி காஸ் தீட்டாலேருந்து 90 டிகிரி, ஓகேவா? இந்த டி காஸ் தீட்டாலேருந்து 90 டிகிரி எடுத்தோன்னா அந்த இடத்துல என்ன வரும்? டி சைன் தீட்டா வரும். இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் பாசிபிள். பார்க்கலாம், அதுக்கு எந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்குறான் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது மேக்ஸிமம் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி வராது. ஃபோர்ஸ் அப்படி கொடுத்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆங்கிள் தீட்டா கொடுப்பானான்னு தெரியல. பட் வேறு எக்ஸாம்பிள் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இது ரொம்ப ரேர், பட் இதுவும் அதே தான். ஸோ இந்த சுச்சுவேஷன் என்ன வரும்? ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப் டி சைன் தீட்டா. இதுவுமே என்னது? ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலாவை தான். ஸோ தீட்டா என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், எனக்கு தேவை இந்த தீட்டா எதுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த சைன் தீட்டா என்டர் ஆகும். சைன் தீட்டா என்டர் ஆகாத மாதிரி கொடுத்துருப்பான். நோட் பண்ணிக்கலாம்.